ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான். ஆரம்ப கால இந்த பாரம்பரிய ஜோதிட முறைகளில் பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்கிட்டு நம்மளால் ஏற்றுக்கவும் முடியாது, அதே சமயத்தில் அப்படியே புறக்கணிக்கவும் முடியாது. தேவையானவற்றை தேவையான இடங்களில் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் 360 டிகிரி இருக்குது, 12 கட்டம் இருக்குது. ஒரு கட்டத்திற்கு ஒரு ராசிக்கு 30 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த 30 டிகிரியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த 30 டிகிரிக்குள்ளே எத்தனையாவது டிகிரியில் இருக்குது, தொடக்கத்திலே இருக்கா, முடிகிற இடத்துல இருக்கா, இப்படியெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு வரணும்ல. அப்போது இதை நம்ம டிகிரிங்கிறோம், இன்னொரு பக்கம் தமிழில் பாகைங்கிறோம். ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா அதிக பாகையை கடந்த கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரொம்ப குறைவான பாகையை கடந்த கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். 29 டிகிரி சுவிட்ச் இருந்ததுன்னா அது அதிக பாகையை கடந்த கிரகம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆரம்பத்தில் இப்போ தான் மார்கழி மாதம் 1ஆம் தேதி தான் அவர் பிறந்திருக்காருன்னா சூரியன் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் முதல் டிகிரியில் தான் நிற்கும். அப்போ அந்த பட்டில் பார்க்கும்போது அவருக்கு அது குறைந்த பாகையை கடந்திருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு ஒரு ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்குது, லக்னத்தையும் சேர்த்துக்கோங்க. லக்னம் எத்தனாவது டிகிரியில் இருக்குது, பாகையில் இருக்குது. அதே போல் சூரியனில் ஆரம்பித்து கேது வரைக்கும் 9 கிரகங்களும் எத்தனாவது பாகையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களே அது இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப குறைவான பாகையை டிகிரியை கடந்திருக்கும். சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான பாகையை கடந்திருக்கும். இதை வச்சு ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்லும்போது இதையும் கவனிக்க வேண்டிய விஷயந்தான். இது பாரம்பரியத்தில் ஜெயமினி ஜோதிட விதிப்படி நிறைய இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இப்போ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது பல விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு கோட்டைக்கு எங்கே என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு தெரியாது, நம்ம மெயின் என்ட்ரன்ஸை மட்டும்தான் பார்த்துட்ருப்போம். அதை சுற்றி நிறைய ரகசிய நுழைவாயில்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம உள்ளே போய் சேரணும். அப்போ ஜோதிடத்தில் எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு 4 பலன் சரியாக சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒரு கேட்டையும் நம்ம எப்படி திறந்துட்டு உள்ளார போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதில் ஒன்று தான் ஒரு ஜாதகத்தில் குறைந்த பாகையை கடந்த கிரகம், அதிக பாகையை கடந்த கிரகம், இது என்ன கிரகம், எத்தனாம் இடம் அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன் இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக பாகையை கடந்த கிரகம் இருக்குல்ல, அது எத்தனாவது இடத்துல இருக்குது, அந்த கிரகத்துக்கு என்னென்ன காரகத்துவம். உதாரணமாக பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம், வீரத்தையும் தைரியத்தையும் குறிக்கக்கூடியது, உடம்புல ரத்தத்தை குறிக்கக்கூடியது, இப்படி பல காரகத்துவம் இருக்கும். அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் அதிக பாகையை கடந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அது இருக்கக்கூடிய ராசியில். அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட உறவுகள், செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரகத்துவம் பற்றி அவங்க தன்னிறைவு அடைஞ்சிருப்பார் அந்த ஜாதகர். தன்னிறைவு அடையலைன்னா கூட பரவாயில்ல, அது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல, அதை பற்றி ஒரு பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. அடுத்தது இந்த ஜாதகத்தில் என்ன லக்னம், அதுக்கு அந்த லக்னத்திலேருந்து இந்த செவ்வாய் எந்தெந்த பாவங்களுக்கு உரியவர் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அந்த பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஒன்று அதில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கலாம், இல்லை அவருக்கு அதில் பெரிய அளவுக்கு நாட்டம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி ரெண்டுத்துலையும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் அதிக பாகையை கடந்த கிரகமாக இருந்தால், அப்போ சூரியனுக்குரிய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது தந்தை, அதுக்கப்புறம் பார்க்கும்போது கம்பீரம், கௌரவம், அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பாரம்பரிய பெருமை, இது எல்லாமே இருக்குது இல்லையா? இது அவங்க பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இயற்கையாகவே அந்த குடும்பம் செல்வாக்கான குடும்பமாக இருக்கும். அப்பா வலிமையாக இருப்பார், அவங்க வீட்டை சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கிறதுனால அதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு வேளை சூரியன் அந்த ஜாதகத்தில் குறைந்த பாகையை கடந்திருக்குன்னா, இப்போ தான் மாதம் பிறக்கிறப்பே, தமிழ் மாதம் பிறக்கிறப்பே பிறந்துட்டார், அதனால் 1 டிகிரியில் 2 டிகிரியில் தான் இருக்குன்னா, அப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட காரகத்துவம் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம நம்மளுடைய கம்பீரத்தை எங்கேயும் விட்டு கொடுக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையும் இன்னொருத்தங்களுக்கு தலை வணங்கி போகக்கூடாது, நம்மள்டேருந்து நேர்மையும் சத்தியமும் உண்மையும் எக்காரணம் கொண்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தவற விடக்கூடாது அப்படின்னு முழு கவனமும் பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்கும். ஆனால் நடக்கிற சம்பவங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கௌரவ குறைவை யாருக்காவது கை கட்டிட்டு நிற்கிற மாதிரியோ, இல்லை யாருக்காவதோ காத்துட்ருக்கிற மாதிரியோ சில சூழ்நிலைகள் உருவாகும் இல்லையா? இதுதான் ஒரு சூரியன் அதிக பாகையை கடக்கும்போது சூரியன் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள்லாம் அவர் நிறைவடைஞ்சிருப்பார். அப்படி இல்லைன்னா அதில் அவருக்கு பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது. அதே சூரியன் குறைந்த பாகையை அந்த ஜாதகத்தில் கடந்திருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட ஏக்கம், அதுக்காக அவர் ஏங்குவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு ஜாதகத்தில் சந்திரன்
அதிக பாகையை கடந்திருந்தால் சந்திரனோட தொடர்புடைய விஷயங்கள் தாயார் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதாவது தன்னுடைய கற்பனை திறன் அப்படின்னு எடுத்துக்கலாம், தன்னுடைய அறிவு கூர்மைன்னு எடுத்துக்கலாம், சிந்தனை திறன் எடுத்துக்கலாம், சந்திரனுக்குரிய காரகத்துவம் எல்லாமே எடுத்துங்க, அடிப்படை தேவைகள்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்குரியதுனால உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு இருந்தால் கூட இது அதிக பாகையை கடந்திருக்கும் போது அதை பற்றி அவங்களுக்கு அந்த சிந்தனை பெருசாக வராது. அம்மாவை பற்றியும் சிந்தனை வராது, மாமியாரை பற்றியும் சிந்தனை வராது. ஏன்னா அம்மா தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சுருப்பாங்க, மாமியாரும் மருமகனுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதே சந்திரன் குறைந்த பாகையை கடந்திருந்ததுன்னா, அதாவது ராசியோட அந்த சந்திரனோட ராசியோட தொடக்கத்திலேயே இல்லை கொஞ்சம் கம்மியாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆவாங்கன்னா, அம்மாவோட பாசம் நமக்கு முழுமையாக கிடைக்கலையே, அம்மாவுடைய அரவணைப்பு நமக்கு முழுமையாக கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். திருமணமான பிறகு கூட மாமனார் வீடு மாமியார் வீடுன்னு போய் ஒரு நாள் தங்க முடியல. ஏன்னா மாமியார் இல்லாமல் கூட இருப்பாங்க சில வீட்டில், மாமியார் உடம்பு முடியாமல் இருக்கவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய அளவுக்கு மருமகம் மேலே மதிக்காதவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தில் இருக்கலாம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏக்கம் அதிகமாக இருக்கும். இதுதான் சந்திரன் சொல்லக்கூடிய ரகசியம். அப்போ சந்திரன் அதிக பாகையை கடந்தால் சந்திரன் தொடர்பான காரகத்துவங்களில் இவர்களுக்கு ஏக்கம் இருக்காது. குறைவான பாகையை கடந்திருக்கும் போது சந்திரன் தொடர்பான விஷயங்கள் இவங்களோட அந்த எண்ணங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதுனால அது மனசுக்குள்ளே ஒரு ஏக்கமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அதிக பாகையை கடந்திருந்தால், இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, சகோதர சம்மந்தப்பட்ட ஆதரவுகள்லாம் அவங்களுக்கு இயல்பாக இருக்கும், ரத்தம் பெரிய அளவுக்கு நல்ல வலிமையோடு இருக்கும், தைரியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது மாதிரி இந்த காவல்துறை அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இயல்பாக இருக்கிறதுனால அதை பற்றி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் அப்படின்னுடுவாங்க. ஒருவேளை இந்த செவ்வாய் குறைந்த டிகிரியை மட்டுமே அந்த ராசியில் கடந்து இருந்தால் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஷார்ட்டேஜாக இருக்கிற மாதிரியும், நமக்கு தைரியம் குறைவாக இருக்கிற மாதிரியும், நமக்கு பெரிய ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் அண்ணன் தம்பிகள்லாம் சப்போர்ட் பண்ணலங்கிற மாதிரியும், இந்த மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அது சம்மந்தப்பட்ட ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டு தான், இருந்தாலும் ஒரு ஜாதகத்தையும் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக பயன்படுங்கிறதுனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அடுத்தது ஒரு ஜாதகத்தில் புதன் அதிக பாகையை கடந்திருந்தால் அவர்களுக்கு கல்வியை பற்றி பெரிய கவலை இருக்காது. எப்படி இருந்தாலும் படிச்சிடலாம், எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நாள் நைட்டு படித்தா கூட தேவையான அளவுக்கு படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சாதாரணமாக இப்படி பரட்டி பார்த்தா கூட மைண்டில் பதிஞ்சிடும். அப்புறம் இந்த மாதிரி தாய் மாமன் விஷயங்கள், புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா, சாதுரியமாக பேசுகிறது, ஒரு விஷயத்தை அழகாக ஹேண்டில் பண்ணுறது, 2 பேர் தரப்புக்கிடையே இந்த தூதன் போன்ற வேலைகள் செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ரொம்ப அது எளிமையாக இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஒரு வேளை புதன் அந்த ஜாதகத்தில் குறைவான பாகையில் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஏக்கம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன படித்தாலும் ஏற மாட்டுது, கல்விக்கு நமக்கும் சைடில் தொடர்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சாதாரணமாக முடிக்கிற வேலையை கூட பார்த்திங்கன்னா நம்ம பெரிய போராட வேண்டியதாக இருக்குது, நமக்கு புத்திசாலித்தனம் பத்தாது, கல்வித்திறன் பத்தாது, இப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை இருக்கும். மாமன் வழி உறவுமுறைகள், தாய் மாமன் உறவுமுறைகள்லாம் நமக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா புதனுக்கு கன்னி பெண் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு வீட்டில் உள்ள சின்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா புதனுடைய அம்சம்தான். அப்போ இளைஞர்கள் நம்மளோட வயசு குறைவாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் நம்ம மேலே அன்பு செலுத்த மாட்டுறாங்க, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இதுதான் புதன் ஒரு ஜாதகத்தில் குறைவான பாகையை கடந்திருந்ததுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஜோதிட பலனில் ஒன்றா பார்க்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா இதை பற்றின ஒரு கவலை இருக்காது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது ஒரு ஜாதகத்தில் குரு அதிக பாகையை கடந்திருந்தால், அப்போ குருவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, குருன்னா முதல்ல குழந்தையை குறிக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா நிதியை குறிக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வி சொல்லக்கூடிய ஆசானை குறிக்குது. நமக்கு நல்ல குரு கிடைப்பாங்களா அப்படிங்கிறதையும் அதான் சொல்லுது. தங்கம் இது போன்ற எல்லாத்துலேயும் ஒரு ஹையர் ஸ்டேட்டஸை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை பற்றி அவங்களுக்கு கவலையெல்லாம் இருக்காது. இயல்பாக அவங்களோட லைஃப்பில் என்னென்ன எந்த நேரத்தில் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைச்சிடும். ஒருவேளை இந்த குரு அந்த ராசியில் கடந்திருக்கிற பாகை ரொம்ப குறைவாக இருக்கிற பட்சத்தில் குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுக்கு ஏக்கம் அதிகமாக இருக்கும், பண விஷயங்களில் ஏக்கம் அதிகமாக இருக்கும், நமக்குரிய தகுதி இருந்தும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த தங்கம் போன்ற உயர்ந்த இதெல்லாம் நம்மக்கிட்ட பெரிய அளவுக்கு இல்லையே, இது போன்ற கவலை இருக்கும். இதுதான், அதாவது அதிக டிகிரியை கடக்கிறது குறைந்த டிகிரியை கடக்கும்போது இந்த மாதிரி அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் தன்னிறைவு இருக்கா, ஷார்ட்டேஜ் இருக்கா, மனக்குறை இருக்காங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அது இருக்கக்கூடிய இடத்துல அதிக பாகையை கடந்திருந்தால், சுக்கிரன் அப்படின்னு இருக்கும்போது பெண் வழி உறவுகள், பெண் வழி மகிழ்ச்சிகள், அடுத்தது பார்க்கும்போது சுவையான உணவுகள்லையும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இது அறிவில் மேம்பட்ட திறனை கொண்டது இல்லையா. சுக்கிரன்னா
சுக்கிரன்னாலே ஆடை ஆபரணங்கள் எல்லாத்துலேயும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. சுக்கிரன் ஓரளவுக்கு அதிக பாகையை கடந்துருதுன்னா இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால் பெரிய பாதிப்புலாம் இருக்காது. அடுத்தது இதே சுக்கிரன் வந்து ரொம்ப குறைவான பாகையை கடந்திருக்கிற பட்சத்தில் மனைவி வழியில் நிறைவு இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை பெரிய அளவுக்கு இருக்காது. விரும்புகிற மாதிரி வாழ்க்கையை கொண்டுட்டு போக முடியாதுங்கிற மாதிரி ஏக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு சாதாரண வாழ்க்கை மனைவி வந்து நம்மளை கொஞ்சம் நேசிக்க கூட மாற்றாலே, மனைவி கிட்ட நம்ம எதிர்பார்ப்பு 1% கூட பூர்த்தி ஆக மாட்டேங்குதே, இப்படிங்கிற விஷயங்களில் வந்து அவங்களுக்கு ஏக்கம் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து சுக்கிரன் அதிக பாகையை கடந்ததா குறைந்த பாகையை கடந்ததா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முடிவு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்தது சனி அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து அதிக பாகையை கடந்திருந்ததுன்னா ஒரு ஜாதகத்தில் அவர்களுக்கு ஆயுளை பற்றியோ மரணத்தை பற்றியோ என்றைக்குமே கவலைப்பட மாட்டாங்க. அது பாட்டுக்கு பிறந்தா ஒரு நாளைக்கு வரும் தானே, அது பாட்டுக்கு வந்துட்டு போதுன்னு விட்டுடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வயது மூப்பை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அதே போல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பாருங்கள், அந்த வந்து ஊழியர்கள்லாம் நல்ல ஊழியர்களாக கிடைப்பாங்க. கடுமையாக உழைப்பாங்க. இவர்களோடு சேர்ந்து அவர்களும் எளிமையாக இருப்பாங்க. அதனால் வந்து சனி நிறைவாக இருக்கும்போது ஓரளவு வந்து அவங்களுக்கு வந்து எது நடந்தாலும் நல்லதாக இருக்கும், எது நடந்தாலும் ஏற்றுக்குவாங்க. ரொம்ப நீதிமான்களாகவும் நியாயபூர்வமாகவும் நடந்துப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அதை பற்றின சிந்தனை பெரிய அளவுக்கு இருக்காது. நாம் எது இருந்தாலும் நம்ம கரெக்டாக தான் நடக்க போகிறோம், நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்து அந்த தைரியம் அவர்களுக்கு இயல்பாக இருக்கும். ஒருவேளை சனி வந்து குறைவான பாகையை கடந்திருந்தால் அவர்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஏக்கம்லாம் அதிகமாக இருக்கும். நம்மளால் கடுமையாக உழைக்க முடியல, நமக்கு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் நமக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் இது வந்து நம்ம சீக்கிரம் நமக்கு உடல்நிலை இப்படி பாதிக்கப்படுமோ, இல்லை நம்ம சீக்கிரம் வயசானவங்களாகிடுவோமோ, மரணத்தை விரைவில் சந்திப்போமோ, இந்த மாதிரியான பார்வைகள், இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்க மனதுக்குள்ளே தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ சனியோட அதிக பாகையை கடந்திருக்கா குறைவான பாகையை கடந்திருக்காங்கிறதும் ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்றா இருக்குங்கிறது தான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் குறைவான பாகையை கடந்திருந்தா என்ன, அதிகமான பாகையை கடந்திருந்தா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான பாகையை கடந்திருந்தால் அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்க நினச்சிருப்பாங்கல்ல, இது வந்து ராகு வந்து என்ன குறிக்கிறது அப்படின்னா நம்ம தந்தை வழி பாட்டனை குறிக்கிறது. அடுத்தது நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத மொழி, இனம், மக்கள், இடம் இதெல்லாம் குறிக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் குறிக்கிறதுங்கிறனால இது மூணத்தை பற்றியும் பெரிய அளவுக்கு அவங்க கவலை இருக்காது. அதை பற்றி அவங்க சிந்திக்கிறதுக்கான அவசியம் இருக்காது. ஏன்னா அதுக்கான அவசியம் தேவையே இல்லை இல்லையா, அப்படி நினைப்பாங்க. ஒருவேளை வந்து இந்த ராகு வந்து அது ஒரு குறைவான பாகையில் இருந்தால் நம்ம தந்தை வழி தாத்தா பெரியப்பா அவங்க முன்னோடிகள்லாம் பார்த்திங்கன்னா வாழ்ந்த மாதிரி நம்மளால் வாழ முடியலையே, அவங்க எவ்வளோ செல்வாக்கா எவ்வளோ வசதியாக வந்திருக்காங்க, நம்மளால் வந்து அந்த பூர்வீகத்தை கூட போய் பார்க்க முடியலையே, நம்ம அப்பா கூட பிறந்தவங்க தாத்தா கூட பிறந்தவங்களாம் நமக்கு தெரியலையே, அந்த மாதிரி ஒரு கவலை இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேர் திடீர்னு எங்கெங்கேயோ போகிறாங்க, புது இடத்துக்கு போகிறாங்க, கிட்டும் பட்டணம் போங்கிற மாதிரி புதுசாக போகிற இடங்கள்லாம் முன்னுக்கு வராங்க. நம்ம வந்து இருக்கிற இடத்துலையும் முன்னுக்கு வர முடியல, போகிற இடத்துக்கு முன்னுக்கு வர முடியல, நமக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். இதுதான் ராகு வலிமையாக இருந்தால் கிடைக்கிறது. ராகு வந்து அதிக பாகையை கடத்திருந்தால் நல்ல விஷயம், குறைவான பாகையை கிடக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கேதுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்னா அது வந்து ஒரு ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாய் வழி பாட்டனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். கேது வந்து அதிகமான பாகையை கடந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுகள்லாம் கொஞ்சம் வலிமையாக இருக்கிற மாதிரியும், எப்போ தேடி போனாலும் கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரியும், அடுத்தது பார்த்திங்கன்னா அதெல்லாம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு ஏக்கமோ இல்லை வந்து ஒரு பற்றாக்குறையோ இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்துகிட்டு இருக்கும். கேது வந்து ஒரு ஜாதகத்தில் அதிக பாகையை கடந்துருந்ததுன்னா படிப்பறிவை தாண்டி அந்த ஞானம்ங்கிற நிலை வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையும் எதை சொன்னாலும் அதில் அப்படி இருக்குது இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தால் கூட கொஞ்சம் எல்லாத்தையும் ஒப்பிட்டு யோசிக்கிற தன்மை அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு நமக்கு வந்து ஏதோ ஞானம் குறைவாக இருக்குது, கல்வி குறைவாக இருக்குது, நம்மளுடைய அந்த ஒழுக்கம் குறைவாக இருக்குங்கிற சிந்தனை வந்து அவங்களுக்கு எப்போதும் வராது. ஒருவேளை கேது வந்து குறைவான பாகையை வந்து அந்த டிகிரியில் கடந்திருந்ததுன்னா அது எந்த இடத்துல இருக்கோ, ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாதுங்கிறதுனால அது எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தப்பட்ட அந்த கிரகத்தோட இயக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடம் வந்ததுன்னா வீடு மனை வாகனத்தில் இருக்கலாம், 7ஆம் இடம் வந்தால் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம். பொதுவாகவே கேது வந்து குறைவான பாகையை கடந்திருந்ததுன்னா தாய் வழி உறவுகள் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அடுத்தது நமக்கு என்ன தான் அறிவு கிடைச்சாலும் ஞானம் கிடைச்சாலும் அதுக்கான பொசிஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எல்லாமே இருந்தால் கூட நமக்கு எதுவுமே கிடைக்கலையேங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஓடிட்டுருக்குல்ல, இதெல்லாம் சொல்கிறது. அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து
ஆட்சி எது, உச்சம் எது, எந்த இடத்துல இருக்குது, ஸ்தான பலம் பெற்றிருக்கா, பார்வை, சேர்க்கை, இதெல்லாம் பார்த்து லக்கணங்கள் சரமா ஸ்திரமா உபயம் இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதையும் தாண்டி முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் எது அதிக பாகையை கடந்திருக்கு, எது குறைவான பாகையை கடந்திருக்கு, அப்போ ஜாதகர் எதில் நிறைவடைஞ்சிருக்காரு, எதில் அவர்களுக்கு ஏக்கமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது இந்த அணுகுமுறையும் நீங்கள் பயன்படுத்தலாங்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.